வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்படும். உங்கள் முன் இன்று உறுதியளிக்கிறேன், இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வாரம் ஒரு முறை இந்த பெரம்பலூர் நகருக்கு கொடுப்பது என்பதை விடுத்து வாரத்திற்கு மூன்று முறை தண்ணீர் கிடைக்க உறுதியாக வழி செய்வேன் என்பதை தாய்மார்களே உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பிரச்சாரம். பணமதிப்பிழப்பால் ஏழை மக்கள் கடும் பாதிப்பு, சிறு குறு தொழில்களும் முடக்கம் என டாக்டர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. வேலைவாய்ப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு முன்னுரிமை, டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள். இதுவரை 573 பேர் மனு தாக்கல். கொள்ளிடம் கூற்று குடிநீர் திட்டம் மூலம் வாரத்தில் 3 நாட்கள் பெரம்பலூர் பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பெரம்பலூர் நகர் துரைமங்கலம் 9வது வார்டில் இருந்து டாக்டர் பாரிவேந்தர் திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்று பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அப்போது பேசிய அவர், பெரம்பலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க பாடுபடுவேன் என்று கூறினார். ஒவ்வொரு பேரவை தொகுதியிலும் அலுவலகம் அமைத்து வாரத்தில் 2 நாட்கள் மக்கள் குறையை கேட்பேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். இந்த பகுதியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த தண்ணீர் பஞ்சம் என்பது இந்த ஒரு பகுதி மட்டும் நாம் நிறுத்திக் கொள்ள முடியாது. தமிழ்நாட்டுடைய ஏறத்தாழ எல்லா பகுதிகளுமே தண்ணீர் பஞ்சம் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தண்ணீர் என்பது மனிதனுடைய அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையை ஒன்று தமிழக அரசு பூர்த்தி செய்ய வேண்டும், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த வகையில் அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர், மைய அமைச்சர் ராஜா அவர்கள் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார். வந்த அந்த நேரத்தில் அவர் முயற்சியால் உங்களுக்கு தண்ணீரும் வழங்கப்பட்டது. எத்தனை நாள்? வாரத்திற்கு ஒரு நாள். நாளுக்கு நாள் நகரங்கள் பருத்து கொண்டு போகிறது, மக்கள் எண்ணிக்கையில் அதிகரித்துக் கொண்டு போகிறது. ஆக வாரத்திற்கு ஒரு நாள் தண்ணீர் கொடுத்து அது எப்படி அவர்கள் தாகம் தீர்ப்பார்கள், தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் உங்களுடைய வேட்பாளராகிய நான் உங்கள் முன் இன்று உறுதியளிக்கிறேன், இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வாரம் ஒரு முறை இந்த பெரம்பலூர் நகருக்கு கொடுப்பது என்பதை விடுத்து வாரத்திற்கு மூன்று முறை தண்ணீர் கிடைக்க உறுதியாக வழி செய்வேன் என்பதை தாய்மார்களே உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் சங்கு நிறுத்தம் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் என்று தெரிவித்தார். உதயசூரியன் என்றும் மறைவதில்லை என்றும் 24 மணி நேரமும் உலகின் ஏதாவது பகுதியில் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கூறினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலிடிப்பில் 10 தோழமை கட்சிகள் இன்று உருவாகி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஏற்பாடு ஆகியிருக்கிறது. அந்த வகையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் உதயசூரிய சின்னத்திலே போட்டியிடுகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலம், வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இருண்ட காலம்,
விடியலுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அந்த இருள் அகல வேண்டுமானால், ஒரு வாழ்க்கையிலே விடிவு காலம் ஏற்பட வேண்டுமானால், அதற்கு ஒரே முடிவு உதயசூரியன் தான் என்பது நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். உதயசூரியன் என்றும் மறைவதில்லை. 24 மணி நேரமும் சூரியன் அங்கே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பெரம்பலூர் தொகுதி மக்கள் வசதிக்காக ரயில் பாதைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் பழைய பேருந்து நிலையம் அருகில் காமராஜர் வளைவு அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தில்லியில் பல நாட்களாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதை நினைவு கூர்ந்தார். பெரம்பலூர் மக்கள் ரயில் பாதை என்றால் என்ன என்று புத்தகத்தில் படித்து பிள்ளைகள் யாரும் ரயில் பாதையை பார்த்ததில்லை. அங்கு அரியலூரிலிருந்து அரியலூர், பெரம்பலூர், அதேபோல் நாமக்கல், சேலம் வரை ரயில் பாதை அமைத்து தர வேண்டும் என்று 50 ஆண்டு காலமாக ஒரு கனவு திட்டமாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நடந்தபாடு இல்லை. இதை நான் ஏதோ தேர்தல் வருகிற நேரத்தில் இதை உங்களிடம் பேசுகிறேன் என்று தயவு செய்து என்ன வேண்டாம். நான் கடந்த முறை மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய தோழமையில் இருந்த பொழுது இரண்டு தேவைகளை சுட்டிக்காட்டினேன். ஒன்று, அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து 40 விவசாயிகள் ஜந்தர் மந்திரிலே 1 மாத காலமாக உணவு இல்லாமல் கோமணத்தோடு பாம்பு கறியை கடித்துக்கொண்டு அங்கே உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட அவர்கள் பார்க்கவில்லை, ஆறுதலும் சொல்லவில்லை. அந்த நாளில் நான் டெல்லிக்கு சென்று அந்த 40 விவசாயிகளை சந்தித்து அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து அதே நாளில் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தேன். எங்கள் ஊரிலே இருந்து 40 பேர் விவசாயிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பாம்புக்கரியும் எலிக்கரியும் வாயிலை கவ்விக்கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். கோமணத்தோடு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பிரதமர் அவர்களே, அதை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் பார்வையில் அவர் ஏதோ ஒரு முறையற்ற முறையில் செய்கிறார் என்று எண்ண வேண்டாம். அவர் பிரச்சனை எல்லாம் கடன் தொல்லை. எண்ணற்ற விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கடனை ரத்து செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்றே நான் கேட்டுக்கொண்டேன். அதோடு மட்டுமல்ல, அதே நாளில் இந்த ரயில் பாதை பிரச்சனையும் சொன்னேன். பெரம்பலூர் மக்கள் ரயில் பாதை இன்னும் காணாமல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இது 50 ஆண்டு கால போராட்டமாக இருக்கிறது. அதற்காக வருகிற ரயில்வே பட்ஜெட்டில் அதை சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் இது எதையுமே செய்யாத அந்த மைய அரசு இனிமேலும் அந்த இடத்தில் இருக்க வேண்டுமா? தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒரு அரசோடு நமக்கு தோழமை வேண்டுமா, நட்பு வேண்டுமா என்றுதான். எந்த கட்சியில் சரியாக இருக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் மேல் அக்கறை கொண்ட கட்சி எது? தமிழ்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிற கட்சி என்று இறுதியாக நான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்கள் முன்னே வாக்கு கேட்டு நின்று கொண்டிருக்கிறேன். பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் சிறு குறு தொழிலும் பாதிப்புக்கு உள்ளானதாக தெரிவித்தார். கஜா புயலால் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்டதாக குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூற பிரதமர் மோடி வரவில்லை என்றும் குறிப்பிட்டார். பெரம்பலூர் நாமக்கல் தடத்தில் ரயில் பாதை அமைக்க கோரிக்கை விடுத்ததாக கூறிய டாக்டர் பாரிவேந்தர், இதனை ரயில்வே பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அதிமுக வேட்பாளர் தம்மை பற்றி தவறான தகவல்களை பரப்புவதாக குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர், தம்மை தேடி வந்தவர்களை எந்த நாளும் திருப்பி அனுப்பியது கிடையாது என்று கூறினார். தனது பூர்வீகம்
மால்வாய் கிராமம் என்றும் அங்கு பச்சையம்மன் கோவில்தான் தங்களின் குலதெய்வம் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். கலைஞர் காலத்தில்தான் உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி தரப்படும், பெற்றுத்தரப்படும், அதற்கான அனுமதியை மையத்திலிருந்து தரப்படும் என்று அன்றைக்கு பெரம்பலூரில் மருத்துவக் கல்லூரி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுத்துவேன் என்று டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்று கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை மக்களின் வரிப்பணம் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய மாநில அரசுகளில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமென மக்கள் விரும்புவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். பெரம்பலூர் டவுனுக்கு பிரச்சனைகள் என்னன்னு முதல்ல அறியணும். அதுதான் நீங்கள் சொல்கிறது குடி தண்ணி. அதுக்கு முதல்ல வழி செய்யணும். அதுக்கடுத்து ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லது தடைப்பட்டு இருக்கிற மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கு அழுத்தம் கொடுத்து அதை கொண்டு வரணும். இது ரெண்டும் முக்கியமாக நினைக்கிறேன். மற்றபடி வேறு என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை நான் மனதில் உள்வாங்கிக் கொண்டு அதை எங்கெங்கே சென்று எப்படி அதை பெற்றுத்தர வேண்டுமோ, தீர்வு காண முடியுமோ அதை செய்ய முடியும். அதே போல் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது என்பது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அது மக்களுடைய வரிப்பணங்கள் முறையாக எதற்கு செய்ய வேண்டுமோ அந்த வகையில் செலவு செய்யப்படுவதில்லை என்பது மக்களுடைய மனக்குறையாக இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய வரிப்பணங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஆக இந்த சூழ்நிலையில் இது மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல் மையத்திலும் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய ஆட்சி மாற்றம் தளபதி மு.க. ஸ்டாலின் மூலமாக ஏற்பட இருக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் 50 லட்சம் மகளிருக்கு வேலை வாய்ப்பு, 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்கள் வேலை உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வழக்கம் போல் இலவசம் மாதிரி அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இவங்க தேர்தல் அறிக்கை இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு அவசியம் இன்றியமையாது என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு பெண்களுக்கு 50 லட்சம் பேருக்கு கிராமங்களில் மகளிருக்கு பாதுகாப்பு சம்பந்தமானது. இன்னும் ஒரு 1 கோடி பேருக்கு 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு சாலை பராமரிப்பு அதுக்காக 1 கோடி பேர் கொடுக்குறாங்க. இதை ஒப்பிட்டு பார்க்கணும். 17-18 மைய அரசின் மூலமாக வேலை இழந்தவர்கள் 1 கோடி பேர். ஆனால் இங்கே இந்த தேர்தல் அறிக்கையின் மூலம் இந்த இதில் 1 கோடி ஆண்களுக்கும் 50 பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அதுக்கும் 180 டிகிரி வேறு மாதிரி செஞ்சிட்ருக்கு. அதனால் நிச்சயமாக மக்கள் திமுக வேட்பாளரை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குவார்கள் என்பது இங்கே மட்டுமல்ல 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் நடக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. பெரம்பலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலர் KN நேரு, IJK தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் ஜெயசீலன், கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். மக்களவைத் தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை கடைசி நாள் என்பதால் இதுவரை 573 பேர் மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், சுயேட்சைகள் என பலரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள் என்பதால் இன்று ஏராளமானோர் மனு தாக்கல் செய்தனர். இதுவரை 573 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற 29ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படுகிறது. ஏழைகளுக்கு 72,000 ரூபாய் ஆண்டு வருமானம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
மத்தியில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு 72,000 ஆண்டு வருமானம் உறுதி செய்யப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி நாட்டில் 20% ஏழை குடும்பங்கள் உள்ளதாக தெரிவித்தார். அவர்களுக்கு 72,000 ஆண்டு வருமானம் உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். இதனால் 5 கோடி குடும்பங்களுக்கும் 25 கோடி மக்களும் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்தால் இந்தியாவில் வறுமை ஒழியும் என்றும் பல்வேறு ஆலோசனைக்கு பிறகே எடுக்கப்பட்ட முடிவு இது என்றும் அவர் குறிப்பிட்டார். 5 ஆண்டுகளாக மக்கள் அனுபவித்து வரும் துயரத்திற்கு தகுந்த நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளராக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். இதனையடுத்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சாந்தாவிடம் டாக்டர் பாரிவேந்தர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது பெரம்பலூர் திமுக மாவட்ட செயலர் கஜேந்திரன், திருச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலர் காடுவெட்டி தியாகராஜன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், வழக்கறிஞர் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக பெரம்பலூர் மாவட்ட அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மறைந்த கருணாநிதியின் படத்திற்கு டாக்டர் பாரிவேந்தர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். அவருடன் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, திமுக மாவட்ட செயலர்கள் ராஜேந்திரன், காடுவெட்டி தியாகராஜன், ஐஜேகே பொதுச் செயலர் ஜெயசீலன் ஆகியோர் உடன் சென்றனர். பிரதமர் மோடியும் முதல்வர் பழனிசாமியும் இன்னும் 60 நாட்களில் வீட்டிற்கு செல்வார்கள் என கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மக்களவை தொகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி, கரூர் தொகுதிக்கு தம்பிதுரை என்ன செய்தார் என்பதை ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து பேசிய கரூர் தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி, கடந்த 10 ஆண்டுகளில் கரூர் மக்களை தம்பிதுரை இருண்ட நிலைக்கு கொண்டு சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். பொறுப்பையும் பதவியையும் பயன்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலும் கல்லூரிகளை கட்டி முடித்ததுதான் தம்பிதுரையின் சாதனை என்றும் ஜோதிமணி தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமென சேலம் ஐஜேகே அலுவலக திறப்பு விழாவில் நிர்வாகிகள் உறுதிமொழியேற்றனர். இந்திய ஜனநாயக கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் கெங்கவல்லி அருகே வீரனூரில் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில இளைஞரணி செயலர் AKT வரதராஜன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியின் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணியை வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த விழாவில் கிழக்கு மாவட்ட செயலர் செல்வகுமார், மாநில மகளிரணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன், மண்டல இளைஞரணி செயலர் அம்பானி முருகேசன், மாநில ஆசிரியர் அணி செயலர் கணேசன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ராமலிங்கம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாகையில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அவர் தனது மனுவை வழங்கினார். அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மணிசங்கர் ஐயர், தமிழக வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் இலக்கியதாசன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருப்புவனம் அருகே கொந்தகை கிராமத்தைச் சேர்ந்த இலக்கியதாசன் திமுக சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இவர் இன்று தேர்தல் நடத்தும் அலுவலரான திருவாசகத்திடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்ட துணை செயலர் செங்கைமாறன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தேர்தலுக்கு பின் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு ஏழை எளிய மக்களுக்கு 2,000 ரூபாய் மீண்டும் வழங்கப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மணிமாறனுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் பிரச்சாரம் செய்தார். மொடக்குறிச்சி பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். இந்த அரசை பொறுத்தவரையிலும் தேர்தல் முடிந்தவுடனேயே ஏழை எளிய மக்களாக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் 2,000 ரூபாய் உங்களுக்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வசந்தகுமார் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் போட்டியிடுகிறார். நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரசாந்த் வடநேரவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் ராஜா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக சார்பில் அக்கட்சியின் தேசிய செயலர் ராஜா களமிறக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜெயகாந்தனிடம் அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். செய்தியாளர்களுடன் பேசிய ராஜா தங்களிடம் மக்கள் பலம் உள்ளதாக கூறினார். பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பொள்ளாச்சி துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் வருவாய் கோட்டாட்சியரிடம் வேட்புமனுவை வழங்கினார். அப்போது அமைச்சர் SP வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஜெயராமன் ஆகியோர் உடனிருந்தனர். தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் SS பழனிமாணிக்கம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக தந்தை பெரியார், அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்த பழனிமாணிக்கம் ஊர்வலமாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றார். பின்னர் அவர் தனது மனுவை தாக்கல் செய்தார். தஞ்சை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் DM செல்வகணபதி, தஞ்சை தெற்கு மாவட்ட செயலர் துரை சந்திரசேகரன், TRP ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்படும். டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பிரச்சாரம். பணமதிப்பிழப்பால் ஏழை மக்கள் கடும் பாதிப்பு. சிறு குறு தொழில்களும் முடக்கம் என டாக்டர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. வேலைவாய்ப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு முன்னுரிமை. டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள். இதுவரை 573 பேர் மனு தாக்கல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் TV செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேரில் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில்